அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா, வீலிநாயக்கன்பட்டி, நிலக்கோட்டை தாலுகா, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை. உங்களுடைய ஒவ்வொரு ஷேருமே வந்து கண்டிப்பாக ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக பயன் கொடுக்குற வகையில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீலிநாயக்கன்பட்டியில் தான் மலையடி வாரம். இது வந்து வீலிநாயக்கன்பட்டிக்கு தெற்க அமைஞ்சிருக்கு. இது ஒரு மேடான ஒரு பகுதி. ஸோ இங்கே தான் வந்து நிலத்தடி நீர் பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக இங்கே சர்வே எடுத்திருக்கோம். ஏன்னா சரியான நீரோட்டம் வந்து நமக்கு அமையலை. நீரோட்ட மட்டங்கள் வந்து நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க லேண்டில் கிட்டத்தட்ட பல இடங்களை ஆய்வு செஞ்சிட்டோம். சரியான இடம் கிடைக்காம மறுபடியும் தேடி நம்ம ஒரு பெஸ்ட்டு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் பாயிண்ட் ஓட்டணும். ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் வந்து இங்கே தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ராக்சர் இருக்குது, வாட்டர் பியரிங் ராக்குன்றது இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி இங்கே நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி போர்வெல் ஓடுது. அதாவது 2ஆம் தேதி 2வது மாதம் 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3ஆம் தேதியும் ஓடி 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 நாள் வந்து இங்கே போர்வெல் ஓடிக்கிருக்கு. ஏன்னா சில நேரங்களில் டீசல் தீர்ந்துருச்சு, ராடு தீர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே விடாமுயற்சியில் இங்கே வந்து நம்மளுடைய டார்கெட் இலக்கு வந்து 1350 அடி, 1400 அடியாவது அதிகபட்சம் போடணுன்றது நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அங்கே வந்து நம்ம பாயிண்ட் வந்து நம்ம ஓடுது. ஸோ 3 நாளாக வண்டி வந்து சில ப்ராப்ளம்னால 3 நாளாக ஓடுது. ஸோ அதில் 4ஆவது டேட் இன்றைக்கி, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2026 இன்றைக்கி வந்து ஃபைனலாக நல்லபடியாக இன்றைக்கி தண்ணி வந்து கரெக்டாக 1260 அடியில் நல்ல ஒரு நீரோட்டம் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 அடி கூட அவங்களால அந்த இடத்துல மூவ் பண்ணி ஓட்ட முடியல. அது உடஞ்சி வந்ததில் அந்த சைடில் இருந்த பிவிசி பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் உடஞ்சிருச்சு. அது மறுபடியும் 10 இன்ச்சு பிவிசி பைப் போட்டு அடுத்து மேற்கொண்டு அதை சரி பண்ணி மறுபடியும் ஓட்டியிருக்காங்க. ஸோ 10 அடி 20 அடி கூட அடுத்து மேற்கொண்டு 1260க்கு மேலே ஓட்ட முடியல அந்த இடத்துல. நம்மளுடைய இலக்கு 1350. ஸோ அந்தளவுக்கு அவங்களால டார்கெட் பண்ணி ஓட்ட முடியல. ஸோ நல்ல தண்ணி ஓட்ட முடியாத அளவு தண்ணி வந்து இங்கே அமைஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை உங்களுடைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மூடையை தூக்க போகிறா தூக்கி மட்ட மரக்கா டிரைவர் மேலே வரப்போகுது. இன்னும் வெயிட்டுக்காக ஆட்டம் போய்ட்டு இன்னும் இந்த பைப்பு பூரா இறங்கலாம். இல்லை இன்னும் கொப்பி தட்டிடுவான். வடி தண்ணி கொஞ்ச நாள் போனாலும் நேரடியாக பார்த்து போகுது. இதை பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம்? 3 லட்சம். அதான் கீழே கொப்பிட்டு வல்லடா உனக்குதா போ கல்ல வாங்கிட்டு போட்டு கீழே அப்படி போட்டு ஏன்னா அப்படி போட்டாத்தான் மண்ணை புதுக்காது. இது பாரு மேலே இதுக்கு மேலே அடிப்பான். தொலி சாமி தொலி தொலி பெருமாள் பார்த்து எங்களுக்கு தெளிவாக தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் அதை ரொம்ப ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணோம். பண்ணும்போது நாட்டுக்கு வந்து ஒரு 8 பாயிண்ட் வச்சாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணுன்றதுக்காக
ஒரு பாயிண்ட்டுக்குமே ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி ஒரு 1/2 ஹவர் டைம் எடுத்து பண்ணாங்க. நல்லபடியாக சொன்ன ரிசல்ட்டை காட்டியும் அதுக்கு முன்னாடியே நல்ல முறையில் செஞ்சு வந்துருச்சு. ரொம்ப நன்றி. வேறு விவசாயிகளும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கு.